என்னது கடத்திட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம்ன்றது விளையாட்டா? அத்தி அழுகாதியதே, மாணிக்கம் எங்க? அழுகாதியதே அழுகாதிய, நான் மாணிக்கத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். இந்த வீட்ல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. இவங்களுக்கும் என்னைய பிடிக்கல போல இருக்கு. எனக்கு இந்த வீடு புதுசு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அந்தவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. இந்த வீட்ல அடுப்படி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்கிட்ட கேட்போமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. என்னங்க என்னங்க? இந்த மனுஷன்ட்ட சிலிண்டர் காலியா போக போகுது, சிலிண்டர் பதிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப காலியா போயிருச்சு. பழைய வச்சுட்டு அரிசியை போடலாம்னு போனேன், கேஸ் புஷ்னு போயிருச்சு. இப்ப மத்தியானம் பசிக்குதுன்னு வந்துருவாங்களே, நான் என்ன செய்வேன்? என்ன வசந்தி இப்படி திண்ணையில உட்காந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஆங்கராணி அக்கா எல்லாம் என் தலை எழுத்து. ஒலைய வச்சுட்டு அரிசியை போடலாம்னு போனேக்கா, கேஸ் முடிஞ்சிருச்சுக்கா. ஐயோ, உனக்கு கேஸ் முடிஞ்சு போச்சா? எனக்கும் கேஸ் முடிஞ்சு போச்சுடி. கேஸ் முடிஞ்சு போகவும் ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மனுஷன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேஸ் பதிங்கன்னாக்க சொன்னேன், பதியவே இல்லக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடியே, 2 நாளைக்கு முன்னாடி தானே விறகு வாங்கிட்டு போனேன், அதை வச்சு சமைக்க வேண்டியதானே? அக்கா, அந்த விறகுலாம் முடிஞ்சு போச்சுக்கா.
என்னடி இப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஊருக்குள்ள கேச இல்லன்னு பாக்குறவங்க பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தண்ணிக்கு தட்டுப்பாடு இருந்துச்சு, சரி இப்ப கேஸுக்கு தட்டுப்பாடா போச்சேடி. எங்கேயோ குண்டு போட்டதுக்கு இப்படி நம்ம ஊர் அல்லாட விடுறாங்களேக்கா. அடியே, நம்மளாவது நம்ம ஊர்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடி. கேஸ் தானே இல்ல. அறிவேலம் காட்டுக்குள்ள போய் முள்ள வெட்டினா சோறு ரெடி, சாப்பாடு ரெடிடி. ஆனா அந்த குண்டு போடுற ஊர்ல மக்கள்லாம் பாவம் முடி, சாப்பாடுலாம் இல்லாம செத்து மடிகிறாங்களாம். நியூஸ பார்த்தாலே பாவமா இருக்கு. அம்மாக்கா, நானும் தான் பார்த்தேன். இருந்தாலும் கேஸ் இல்லாதது ஏதோ ஒரு கை உடஞ்ச மாதிரி இல்லக்கா இருக்கு. அடியே, எங்க வீட்டுலாம் இப்ப விறகடுப்புல தாண்டி இன்னைக்கு காலையில சமைச்சேன். சோறு குழம்பு ஆக்கி வச்சுட்டு 3 வேளையும் நிறைய தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீனும் அதே மாதிரி ஒரு வேளைக்கு சமைச்சு 3 நாளைக்கு வச்சுக்கட்டி. அக்கா, எங்க வீட்டுக்காருக்கு 3 வேளையும் சோத்த கொடுத்தா கிளிப்பா இருக்கா. 3 வேளையும் சோத்தையே தின்னா சுகர் வந்துரும். ஒரு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி அந்த மாதிரி வெரைட்டியா கேட்பாருக்கா. அடி, எங்க வீட்லயும் அதே கதை தான். நான் சொல்லிவிட்டேன், கேஸ் இருந்தா தான் என்னால சமைக்க முடியும். நானே விறகடுப்புல வெந்துகிட்டு இருக்கேன். இருக்கிறத கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு செவனேன்னு இருங்கன்னு சொல்லிவிட்டேன். இல்லைன்னா கரண்ட் அடுப்பு வைக்கிறாங்களாம்ல, அதுலயாச்சும் ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னு கேட்டிருக்கேன்டி. அட ஆமா, கரண்ட் அடுப்புலாம் விற்கிறாங்கல்ல கடையில. எம்புட்டு செலவானாலும் பரவாயில்லக்கா, கரண்ட் அடுப்பு ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னு கேட்கணும். நானும் எங்க வீட்டுக்கார்ட்ட கரண்ட் அடுப்பு வாங்கிட்டாங்கன்னு தான் கேட்டேன். அடிக்கடி வேலையா போயிருமாம்ல. கரண்ட் பில்லே சும்மா எதிரிக்கிட்டு வருது. இவ ஒருத்தி சும்மா கிடக்க மாட்டா, கரண்ட் அடுப்பு கேட்கறான்னு சொல்லிட்டு என்னை திட்டி விட்டுட்டாங்க. அக்கா, அதுக்குன்னு நம்ம அடுப்புல கடந்து மாரடிக்க முடியுமா? அடிக்கிற வெயில்ல அடுப்பு கிட்ட நின்று பார்த்தா தானே தெரியும். போகாம சோத்த போட்டு வைக்கவும் நல்லா தின்னுட்டு தட்டுல கூட எடுத்து வாஷ் பேசன்ல போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னக்கா தெரிய போகுது? வீட்டுக்கார்ட்ட சொல்ல போறேன், எனக்கு கரண்ட் அடுப்பு வாங்கி தந்தாத்தேன். இனிமே 3 வேளை சாப்பாடு இல்லைன்னா 1 வேளை சாப்பாடை 4 வேளை 5 வேளைக்கு கூட வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட போறேன்க்கா. எங்கிட்ட இருந்ததே பிரச்சனைகள் நம்மளெல்லாம் தேடி வருதோ தெரியலட்டி. ஆமாக்கா, கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. சரி 3 வேளையும் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா ஹோட்டலையும் மூடிட்டு போறாங்க. நான் என்னக்கா செய்யறது? பாரு வசந்தி, நம்மளாவது காட்டு வீட்டுல கிடக்கிற விறக உடைச்சிட்டு வந்து ஏதோ சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவே வெளியூர்ல எல்லாம் போய் வேலை பார்க்கறாங்க, படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அவங்க நிலைமையெல்லாம் பாரு வசந்தி, பாவம்ல. ஆமாக்கா, என் சொந்தக்கார புள்ள ஹாஸ்டல்ல தங்கி படிக்குதுக்கா. 3 வேளையும் உப்புமாவையும் செஞ்சு கொடுக்குறாங்களாம். ஐயோ கடவுளே, பாவம். வசந்தி, வெயில் தணிஞ்ச பின்னாடி ஒரு 3:30 மணி போல காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டிட்டு வருவோம் மாட்டி. ஆமாக்கா, வேற வழி இல்லையில, விறகு உடிச்சா தானே சோறாக்க முடியும். சரி வசந்தி, நான் கொஞ்சோண்டு துணியை ஊற வச்சிருக்கேன், அதை துவைச்சு போட்டுட்டு வாரேன். நீனு வா. அக்கா, சின்ன பொண்ணு போய் கூப்பிடுக்கா. அடியே, இந்த ஐடியாவை கொடுத்ததே அவதாண்டி. அது சரி, நம்மளுக்கெல்லாம் கேஸ் இல்ல, சாப்பாடு செய்யணுமோ அப்படி இப்படின்னு மன கவலையா இருக்கு. ஆனா அவளுக்கு ஒரு கவலையும் இல்லையக்கா. ஏட்டி, அவங்க குடும்பத்துல எல்லா பொறுப்பையும் உங்க மாமியார் தானே பாத்துக்கிறது. அவளுக்கு என்ன கவலை? என் வீட்டுல என்ன இருக்கே மாமியார், ஒரு வேலை செய்யாதுக்கா. இப்ப பாரு, சும்மா தானே வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. போய் விறகு உடைச்சிட்டு வரலாம்ல, ஒரு கவலை இல்லக்கா. என்ஜாயபிளா இருக்கு. மாமியார்களே இப்படித்தானே, மருமகளை வேலை ஏறிட்டு நல்ல சொகுசா இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. அவளுக்கு தப்பி தவறி மாமியார் எல்லா வேலையும் அவ மாமியாரே பாத்துறது. அவளாவது சந்தோஷமா இருந்துட்டு போகட்ட முடி. சரி ராணியக்கா, கொள்ளை கிளைக்குள்ள ஏதாச்சும் சுள்ளி கிடந்துச்சுன்னா பத்த வச்சு சோத்த வடிச்சு போட்டுட்டு வாரேன்க்கா. சரி வசந்தி, சரி நான் போயிட்டு வரேன் வசந்தி. சரிக்கா. சரோஜா, சரோஜா, அடியே, மாடு ஊரம் கத்திக்கிட்டு கிடக்கு, தண்ணி வைக்காம எங்க போனா? சரோஜா, ஏட்டி, மாடு ஊரம் கத்திக்கிட்டு கிடக்கு, தண்ணி வச்சு என்னடி? அடியே, நேத்து கடைக்கு போனேன்டி, கடை பூட்டி கிடந்துச்சுடி. ஏதாச்சும் பழைய கஞ்சி கிஞ்சி வடிச்ச தண்ணி இருந்தா எடுத்து வைட்டி. அடியே, நான் போய் குமரேசன் கடையில கடை திறந்துருந்தா வாங்கிட்டு வரேன்டி. அது வரைக்கும் ஏதாச்சும் தண்ணி கிண்ணி கலக்கி வைடி. அக்கம் பக்கத்து வீட்டுல வடிச்ச தண்ணி இருந்தா வாங்கிட்டு வந்து வையிட்டி. கடைக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல, அப்படியே அரிசியும் காலியா போச்சுங்க.
ஏட்டி முந்தா நேத்து தானே ரேஷன் கடைக்கு போய் ரேசர்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டேன், அதை சமைக்க வேண்டியதானே? ஏங்க அத நம்மலாம் சாப்பிட்டுக்கலாங்க. மாணிக்கம் உங்க மகளுக்கு சோறு உள்ளக்க இறங்க மாட்டேங்குதே. அரிசி வாங்கி தந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியா ஆக்கிக்குவாங்க. நம்ம ரேசர்ஸ்லயே சாப்பிட்டுக்கலாம். சரிட்டி வாங்கிட்டு வாரேன். அடிய கோழி முட்டை விட்டது இருக்காட்டி நம்ம தோப்புக்கு பக்கத்துல இருக்கிறவங்க முட்டை இருந்தா கொண்டு வந்து தாங்கன்னு கேட்டாகட்டி. ஏங்க முட்டை விட்டதெல்லாம் இருக்கு. ஆனா புள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுப்போமே. ஏட்டி நாட்டுக்கோழி முட்டை ஊருக்குள்ளேயே கிடைக்க மாட்டேங்குதாண்டி. ஒரு முட்டை 20 ரூபாயா இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொன்னாகட்டி. ஏங்க நம்ம குடும்பத்துக்கு போகாம மிச்சம் விக்கணும். அதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிருங்க. சரிட்டி. அம்மா வயிறு ரொம்ப பசிக்குதுமா. என்னமா சாப்பாடு செஞ்ச? பசிச்சிருச்சோ? பசிச்சவன வீடு இங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சுச்சோ? விளக்கமா பிஞ்சு போயிரும் பாத்துக்க. வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா பேரு ஒரு வேலை வெட்டி கூட செய்ய மாட்டே. தை 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 தைன்னு ஊரே சுத்தி வரேன். ஒரு வீட்டை கூட்டலாம், பாத்திரத்தை விளக்கலாம், கொள்ளைய கூட்டலாம். எப்பா ஒரு வேலை செய்ய மாட்டாளே. திங்கிறதுக்கு மட்டும் பசிக்குது பசிக்குது பசிக்குன்னு வந்தறா. அம்மா போங்கம்மா. எனக்கே என்னைக்கோ ஒரு நாள் தான் ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்க. அதுவும் பரீட்சை நடக்கிற மாதிரி தான் லீவ் விட்டுருக்காங்க. நான் படிக்க போறேன். போங்க வாங்கிட்டு நீங்களே எல்லா வேலையும் பாத்துக்குங்க.